வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே. இன்னைக்கு கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பார்த்தீங்கன்னா செட்டி மண்டபம். இந்த செட்டி மண்டபம் துபாய் ரெஸ்டாரண்ட் அருகில் அருமையான ஒரு புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஏரியா தான் செட்டி மண்டபம். இன்னைக்கு கும்பகோணத்தில் ரொம்ப பீக்கான ஒரு டெவலப்மெண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா செட்டி மண்டபம் ஏரியா தான். இந்த செட்டி மண்டபம் இந்த ஆர்ச்சிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரீமியர் மால் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவில் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த ஏரியா சூப்பரான ஏரியாவில் துபாய் ரெஸ்டாரண்ட் பேக் சைடில் 4 பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்கு. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நேராக போன மயிலாடுதுறை ரோடு லெஃப்ட் பார்த்தாச்சு உங்களுக்கு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு. அதுமாரி இந்த பக்கம் போனால் துபாய் ரெஸ்டாரண்ட் பேக் சைடு வந்துடும் உங்களுக்கு. அருமையான ஒரு லொக்கேஷனில் சூப்பரான ஒரு தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஃபுல்லும் ஸ்டாஃப் கேட்டகரி தான். உங்களுக்கு பேங்க் ஸ்டாஃப் கேட்டகரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குடு பீப்புள், நல்ல ஒரு டீசெண்டான ஏரியா. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நியர்பை உங்களுக்கு வாக்கப் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மால் ரொம்ப பக்கம். இங்கேருந்து நடந்து போகிற தூரம் தான் மாலுக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஆப்பிள் கடை கூட இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தாஜ் கல்யாண மண்டபம்லாம் ரொம்ப பக்கம். அருமையான ஒரு லொக்கேஷனில் சூப்பரான ஒரு புது வீடு 4 பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க. 4 பெட்ரூம்ங்க, 2 ஹால் கிச்சன், இனோவா கார் பார்க்கிங். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இனோவா கார் பார்க்கிங். ஃப்ளோர் எல்லாமே டைல் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் கேட், கிரில் கேட்டு பெரிய கேட்டாக கொடுத்துருக்காங்க. சந்து சுற்றி வர மாரி நல்லா ஒரு கேப் கொடுத்து கட்டியிருக்காங்க. லேண்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 1450 சதுரடி இடம் வந்து பார்த்தீங்கன்னா 1450 சதுரடி இடங்க. பில்டிங் கீழேயும் மேலேயும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2200 சதுரடி வந்து பில்டிங்குங்க. உங்களுக்கு சவுத் ஃபேஸிங், தெற்கு பார்த்த வாசல், அருமையான ஒரு லொக்கேஷன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான ஒரு சந்து கொடுத்துருக்காங்க. இந்த வழியாகவும் நீங்கள் போகலாம், நடந்து போய் கொல் வழியாக சுற்றி வரலாம். அந்தளவுக்கு 4 பக்கமும் கேப் விட்டு கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனோவா கார் பார்க்கிங் வந்துடும். இந்த இனோவா கார் பார்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கு கிரிட்டா அதேமாரி வச்சுருந்தீங்க. கிரிட்டாவும் நிப்பாட்டிக்கலாம், ஒரு 5 பைக்கு நிப்பாட்டிக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஃப்ரண்ட்டில் மெட்டல் கேட், ஸ்டீல் கேட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்டில் மெயின் டோர் பண்ணியிருக்காங்க. நீட்டாக சூப்பராக டிசைனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு மெட்டீரியலையும் காஸ்ட்லி மெட்டீரியல் போட்டு தான் இந்த வீடே ஃபுல்லும் உங்களுக்கு கட்டி ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குங்க. வந்தீங்கன்னா உடனே குடி போகக்கூடிய அருமையான ஒரு புது வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. ஹாலில் வந்து டிவி பாயிண்ட் வந்துடும். ஹாலில் 2 ஃபேன் பாயிண்ட் வந்துடும். ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஹாலில் எல்லாமே நீட்டாக நல்லா சூப்பராக பக்காவாக பிளான் பண்ணி ஒரு 1400 சதுரடியில் 4 பெட்ரூமு, 5 பாத்ரூமு, அதுமாரி 2 ஹால், 1 ஹாலு மேலே பார்ட்டி ஹால் இருக்குது. சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஹால் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குங்க. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை ரூமும் வந்துடும். ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். நீங்கள் 3 ஃபேஸ் கனெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா ஹாலில் கூட ஏசி போட்டுக்கலாம். நீங்கள் வீடியோ வாங்கினதுக்கப்புறம் தேவைப்பட்ட 3 ஃபேஸ் கனெக்ஷன் அப்ளை பண்ணி உடனே எடுத்துக்கலாம். மாடிப்படிக்கு கீழே யூபிஎஸ் பாயிண்ட் வந்துடும். யூபிஎஸ்க்கு தனியாக ஒரு ப்ரொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஹாலில் அழகாக சின்னதாக ஒரு பூஜை ரூமும் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே கபோர்டு ஒர்க் பண்ணி அது எல்லாமே வென்டிலேஷனுக்கு விண்டோ கொடுத்து மேலே ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். அது இல்லாமல் குடோன் ஏரியாலையும் உங்களுக்கு வந்து மேலே ஸ்லாபும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த ஏரியாவில் வந்து கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாலையும் அதாவது அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும். இதுலேயும் இது வெஸ்டர்ன் டாய்லெட் அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் இதுலேயே வந்துடும். ஷவர் பாத் வந்துடும். சூப்பராக நீட் அண்ட் கிளியராக பக்காவாக பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 2 பெட்ரூம் வந்துடும், மேலே 2 பெட்ரூம் வந்துடும். கீழே உள்ள 2 பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமாகவே உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பேஸ்லேயும் பாருங்கள், சின்ன ஸ்பேஸில் கூட உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான அழகான ஒரு வீடு கட்டியிருக்காங்க. மேலே குடோன் பர்பஸ்ஸு. உங்களுக்கு பாத்ரூம் சைஸ் அளவுக்கு மேலே வந்து லேப்ட் வந்துடும். ஜாமான்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் ஜாமான்லாம் வைக்கக்குள்ள உங்களுக்கு எல்லாமே பயனாக இருக்கும். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம் துபாய் ரெஸ்டாரண்ட் பேக் சைடில் தான் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துட்ருக்க இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கொல்லை ஏரியாலேயும் சேஃப்டி மெட்டல் கேட் போட்டிருக்காங்க. கொல்லையிலையும் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்துடுதுங்க. அதேமாதிரி மாடலிங் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக மாடலிங் கிச்சன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. மேலே எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு தேவையான ப்ரொசிஷன் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸாஸ்ட் ஃபேன் வேணாலும் வச்சுக்கலாம், சிமிலி வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி ஒரு
பிளானில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ட்ரே வந்துடும். நீங்கள் தட்டு வச்சுக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் கரண்டி வைக்கிறதுக்கு, அதை சிலிண்டர் வைக்கிறதுக்கு சூப்பராக பிளான் பண்ணி அழகான ஒரு மாடலிங் கிச்சன். இந்த காலத்தில் மாடல் கிச்சன் கிடைக்கிறதுலாம் ரொம்ப சிரமம். மாடலிங் கிச்சன் நல்லா ஒரு சூப்பராக யூனிக்காக பண்ணியிருக்காங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஏரியாவில் உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் வந்துடும். வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு கார்னரில் வந்துடும். இந்தியன் டாய்லெட், வீட்டுக்கு கெஸ்ட்டு யார் வந்தாலும் ஒரு காமனாக ஒரு இந்தியன் டாய்லெட். மொத்தம் 3 டாய்லெட்டுங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து மொத்தம் 3 டாய்லெட் வந்துடும். 2 பெட்ரூம், 2 பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் வெஸ்டர்ன் வந்துடும். கீழே ஒரு காமனாக ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும். கொல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் மெட்டல் கேட் போட்டிருக்காங்க. சந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 அடி சந்து, ஒரு ஆள் நடந்து போயிட்டு சுற்றி வர மாரி ஒரு சந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூம் பார்த்தோம். இது 2வது பெட்ரூம். இந்த 2வது பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து குடோன் பர்பஸ் லாஃப்ட், பெரிய லாஃப்ட் அவைலபிளாக இருக்குது. செல்ஃப் அவைலபிளாக இருக்குது. ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். ஏசி பாயிண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட்டும் உங்களுக்கு வந்துடும். இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டும் உங்களுக்கு நீட் அண்ட் கிளியராக இருக்கும். ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் டைல் நல்லா நீட் அண்ட் கிளியராக இருக்கும். ஹேண்ட் வாஷ் வந்துடும் உங்களுக்கு. அதுமாரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லும் கவர் பண்ணி ஒரு எக்ஸாஸோட கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிளான் பண்ணி எக்ஸாஸோட கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஹீட்டர் ப்ரொசிஷன் இருக்குது. கீழே உள்ள 3 டாய்லெட்லேயும் வாட்டர் ஹீட்டர் ப்ரொசிஷன் இருக்குது. அதுமாரி பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகிறதுக்கு தனியாக டூப்ளெக்ஸ் டைப், வீட்டுக்குள்ளே வாசப்படி உங்களுக்கு மாடிக்கு போகிறதுக்கு மெட்டல் கேட்டு, மெட்டலில் ஒரு ஹேண்டிலோட வந்துடுதுங்க. வாங்க மாடியில் பார்த்துருவோம். அதுமாரி மாடி ஏரியா பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைல் போட்டு நீட் அண்ட் கிளியராக இருக்குது. வென்டிலேஷனுக்கு மாடி ஏரியாவில் விண்டோ வந்துடுதுங்க. மாடியில் வந்து நம்ம பிடிக்கிற ஒரு புடியும் எஸ்எஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்லா யூனிக்காக இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா மாடியில் ஒரு பார்ட்டி ஹால், பெரிய ஹாலாகவே வந்துடுது. இந்த பார்ட்டி ஹால் வந்து வீட்டுக்கு நீங்கள் வந்து டைனிங் ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட்டி ஹாலாகவும், வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடத்தினா பார்ட்டி ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட மேலே வந்து ஒரு சிட்டிங் போட்டு ஒரு மீட்டிங் ஹால் மாரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு மாடியில் வந்து நல்லா ஸ்பேசியஸாக ஒரு பெரிய ஹால் வந்துடுது. அது இல்லாமல் இதுலேயும் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாரி உங்களுக்கு ஒரு பூஜை ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பூஜை ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கபோர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், செல்ஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மாடியில் உங்களுக்கு டைனிங் ஹாலாக யூஸ் பண்ணால் அந்த ஏரியா வந்து கிச்சனுக்குள்ள திங்ஸ் எல்லாம் நீங்கள் வைக்கிறதுக்கு கொள்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுமாரி மாடியில் 2 பெட்ரூம் வந்துடும். இன்னொரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் மாஸ்டர் பெட்ரூம். உள்ளத்திலே பெரிய பெட்ரூம்ங்க. கீழே என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் மேலே நல்ல ஸ்பேசியஸான ஒரு பெரிய பெட்ரூம் வந்துடும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாபு கொடுத்துருக்காங்க. ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் ஆல்சோ அவைலபிள். உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டும் வந்துடுது. அதுமாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களோட ஜாமான் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு மேலே இதுக்கு மேலேயும் ஒரு குடோன் பர்பஸ் இருக்குது. தேவைப்பட்டால் இந்த லேப்டாப்பில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற டாய்லெட்டோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் நல்லா ஸ்பேசியஸாக நல்லா ஸ்பேஸாக இருக்கும். ஃப்ளோர் டைல்ஸ், வால் டைல்ஸ் எல்லாம் நீட் அண்ட் கிளியராக இருக்கும். வெஸ்டர்ன் டாய்லெட் ஆல்சோ அவைலபிள். வாட்டர் ஹீட்டர் ப்ரொசிஷனும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் ஆல்சோ அவைலபிள். ஹேண்ட் வாஷ் வந்துடுது, ஷவர் வந்துடுது. உங்களுக்கு இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். அதுமாதிரி பக்கத்தில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க. மொத்தம் மாடியில் 2 பெட்ரூம், கீழே 2 பெட்ரூம், மொத்தம் 4 பெட்ரூம், ஹால், கிச்சன் உள்ள வீடு. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பர்பஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ஜாப் ஈவெண்ட்டில் ஐடி ஃபீல்டில் இருக்க நான் ஒர்க் பண்ண கொள்ள வீட்டுக்கு வந்து 2 பெட்ரூம் ஒரே இடத்துல போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸான ஒரு பெரிய பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். 2 ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 ஃபேன் பாயிண்ட் இருக்கிறதுனால 2 ஃபேன் பாயிண்ட் கன்வே பண்ணிக்கலாம். அதுமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பால்கனியோடு வந்துடும். பால்கனி நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. பால்கனியில் வீட்டுக்கு கெஸ்ட்டு யார் வந்தாலும் நீங்கள் இங்கே இருந்தே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரை வெளில பார்த்துக்கலாம். அதுமாரி உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் வீட்டில் கீழே திறக்கிறதுக்கு முன்னாடியே மாடியில் நின்று யார் வராங்க என்னங்கிறது ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம். அந்த செட்டி மண்டபத்தில் உள்ள ஒரு தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. லேண்டு ஸ்கொயர் ஃபீட் 1450 சதுரடி இடம். இதில் 2200 சதுரடி வந்து பில்டிங்கு, சவுத் ஃபேஸிங்கு. 1,07,00,000 ரூபா சொல்கிறாங்க. நேரில் வாங்க, உட்காந்து பேசினா நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். உங்களுக்கு லோன் ப்ராசஸ்னால் இதில் ஒரு ஸ்ட்ரிக்டடாக ஒரு இது இருக்குங்க. 50 கேஷு 40 லோன் அப்படிங்கிற மாரி தான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. 50 கேஷு 40 லோனுங்கிற மாரி தான் பேசிகிட்டு இருக்கோம்.
ஆல்ரெடி ஒரு பார்ட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு டாய்லெட் வந்துடும். உங்களுக்கு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்துடும். அதுமாரி இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் துணி காய வைக்க, வத்த காய வைக்க, மிளகா வத்த காய வைக்க, மாடியிலையும் வாஷிங் மிஷின் பாயிண்ட் இருக்குது, கீழே வாஷிங் மிஷின் 2 வாஷிங் மிஷின் பாயிண்ட் இருக்குது. மொத்தம் 5 டாய்லெட் இருக்குது. கீழேயும் ஒரு ஹால் இருக்குது, மேலேயும் ஒரு ஹால் இருக்குது, 2 ஹால் இருக்குது. இந்த மாடி ஏரியாவில் நீங்கள் பின்னாடி கூட ஷெட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஷெட்டு போடாமல் கூட மாடியில் துணி காய வைக்க கொள்ள இந்த ஏரியாவையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வேணான்னா மொட்டை மாடி ஓப்பன் டெரஸ் இருக்குது, டெரஸ் ஏரியாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாடியில் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் டைல் தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒயிட் டைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் காலத்தில் சன்லைட் கீழே இறங்கவே இறங்காது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் வீடு கூலிங்காகவே இருக்கும். மேலே அதுமாரி கொடி கட்ட கொள்ள உங்களுக்கு ஹேங்கரிங்கும் பண்ணியிருக்காங்க. சூப்பரான லொக்கேஷன், தண்ணி நல்லா இருக்கும் இந்த ஏரியாவில். இங்கேருந்து பாருங்கள் மால் தெரியும், மால் ரொம்ப பக்கம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மால் தெரியும். இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள பெரிய வீடு கூட நம்ம தான் முடிச்சு கொடுத்தோங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாவில் இருக்குது, அருமையான ஒரு லொக்கேஷன் இருக்குது. உங்கள் நண்பர்கள் யாரும் வீடு விற்பனைக்கு வேணும்னு கேட்டால் இந்த வீடியோவில் இங்கே ஷேர் பண்ணுங்கள். இந்த பாருங்கள் மால் தெரியுது, நான் உங்கள்கிட்ட போய் சொல்ல. இந்த வீடு உங்களுக்கு தேவைன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கள். அருமையான ஒரு லொக்கேஷனில் சூப்பரான ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. யாருக்கு வேணுமோ தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் யாரும் வீடு விற்பனைக்கு வேணும்னு கேட்டால் இந்த வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். அருமையான ஒரு வீடை விற்ற வேண்டாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாருமே சொல்கிறது, இவர் ஸ்டைலில் சொல்லுவார். பாருங்கண்ணா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க. ப்ரோமோ கொடுத்துருந்தா பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கலக்க போகிற அறிவியல். இப்போ நான் வந்து குவைத் வந்தேன் சார். இது வந்து ஒரு யூடியூப் சேனல், நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். சொல்லுங்க, என்னத்த சொல்றது, நீ தான் சொல்லிட்டே. எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன். நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன். சக்ஸஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வருது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நான் சொல்கிறதோடு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நான் இங்கிலீஷ்ல ஏதாவது சொல்லி ட்ரை பண்றேன். யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் சேனல். திஸ் வெரி லைக்.